என்னைய பார்த்தா உங்களுக்கு தெரியும். விட்டு விட்டு எடுக்கிறீங்க டெஸ்டரா இக பரவசமான பரமாவருடைய படி ஈரமல சுதந்திர பழைய பரவத்தை அட பைத்தியம் தெரிஞ்சது பைத்தியம் அப்படி நடுக்கம் உடம்பு நடுக்க வராது சரி வேற வரி பாருங்க அந்த பாடல வேற வரி பாருங்க வேற வரி மாயாவா தேடவா கவுளா எது வரி முடிய போதும் கணமதான் தெரிஞ்சு சிற்பினா இந்த கூட்டம் கூட அப்படியே நாங்க பயந்துருவோம் நான் பாட்டு தானே உன்னை பாட சொல்றேன் ஒன்னா காப்பு கட்டங்கன்னு உங்க சொல்ல சொன்னா அதை சொல்ல நான் பாடல் பாடுறேன் நீ காப்பு கட்டணும்னா என்ன அர்த்தம் நான் பாடுறேன் சொந்த பாட்டு என்னது அரைமொழி 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 கரும்பா மூன்று நிலங்களுக்கும்
Thank you.
நாளை செல்ல அண்ணன் ஆணையிட்டார். காதல் நீங்கள் ரெண்டில் ஒன்றை கரையில் தூக்கி போட்டார். விழுந்து இதயம் நுழைந்து ஓடி கடந்தது. இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அம்பி பொழுதின் போது அலையின் கரையில் காத்திருப்பேன் அழுத விழிகளோடு. எனக்கு மட்டும் சொந்தம் போனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டுமோ கேட்கும் எனது உயிர் ஒரு சத்தம் சத்தம். என்ன அது என்ன ராகம்? என்ன ராகம்? அவ்வளவு தூரம் படிச்சவனுக்கு தெரியாம அதை படிக்கிறதான் உன்னோட கேட்கிற என்ன ராகம்? நான் அதை படிக்கிற பள்ளிக்கூடம் தரிசனம் கிடைக்காதா என்னே தரிசனம் கிடையாதா தேவி தரிசனம் கிடைக்காதா பொய்யில்லை கண்ணுக்குள் நீ வளர்த்தே ஓய்வதில்லை. என்ன ராகம்? அது என்ன ராகம்? ஏன் கேட்கலையே? உனக்கு வெக்கமா இல்ல? போட்டி பாட்டு பாடிவிட்டு வாயில வரலாம் வாழ்க்கைன்னு பாடுறியே. சோத்த திங்கிற அந்த எதை திங்க சமாளிக்கிறேன். என்ன சமாளிச்ச? என்னத்தை சமாளிக்கிறாங்க? அறிவு கட்டவன் என் சிசிய ராமதாஸ் பாட விட்டுருப்பேன். கடைசி அவர் தாய்மொழி சிறந்த கோவைமொழியின் பாடும்போது தாய் விட குச்சியில் பாட்டு பாடுறாங்க. அந்த வயசுல வயசுல சொல்லிக் கொடுக்க அறிய வேணாமா? இதோ நீர்மலைகள் நமோ நமக நாராயண நமோ நமக நமோ நமக நமோ நமக. பல்லு கண்ணை காட்டியே பாருங்க. யார் நீ? கம்மா ஊர் நீ யார்? அபிஷேக பிரியா சிவா சோத்திரப்பிரியா சூர்யா சோத்திரப்பிரியா சூர்யாவோ ஏதோ ஊர்ல மாமரியா செய்யறாங்க. அபிஷேக பிரியா சிவா ஒரு வார்த்தையை சொல்லு. அவஜரியம் மாலைக்கு மாக்கடி மாப்பிள அர்த்தப்படுற பூஜை போடு. நம்ம வீட்டுல ஒரு பெண் போய் போயிருக்கா அஷ்டமா சித்து சித்து சித்தி தெரியாம இருக்கியா? நீங்க வரலாம். நான் யாரும் இங்க வந்தேன். எத்தனை தடி உடம்புல எத்தனை தடி கேள்வி காங்கிரஸ் போட மாட்டாங்க. இருக்கிறாரு போனா நான் கத்தோட்டி வைக்கிறதா முழுமையா அருமையான இடம். அருமையான இடம். அஞ்சரை அஞ்சரை கட்டிங்க. மலை குன்றுகள் தயிர் மணி கீழே ஊற்றி உழுகிற மாதிரி இருக்கு. நீர் உடையாது. மரச்செடிகள் அதான் முப்பத்தி மாதத்துக்கு அடிச்சு வச்சுக்கா பாரு. இந்த இடம் மலையும் மலை சார்ந்ததா? மலை மலை சார்ந்ததாங்க. யாரும் காடு சார்ந்ததா? பயணம் ஊர் சார்ந்ததா? மரணம் ஊர் சார்ந்ததா? நான் எடுக்கிறேன். அந்த செம்பனா கலவண்டே இல்லைங்க. இந்த இடம் மரணம் ஊர் சார்ந்ததா? காடும் காடு சார்ந்ததா? பயணம் ஊர் சார்ந்ததா? ஏன் லோன் போட்டுட்டாங்க.
பெருமாள் பெருமாள் இடம். ஆமா. இந்த இடத்துக்கு பெயர் வேலிமலை சார்ந்த ஐயா குறிஞ்சிரம். குறிஞ்சினா எந்த நாடு? தொண்டை நாடு. தொண்டை நாடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாடு எங்க இருக்கு? உலகத்துல இருக்கு. உலகம் எங்க இருக்கு? இந்தியாவுல இருக்கு. இந்தியா எங்க இருக்கு? அமெரிக்காவுல இருக்கு. உலகம் பலவிதம், உலகம் பலவிதம், உலகம் பலவிதம். உலகம் உலகமே அந்த சராசரங்கள் அனைத்தும் தன் வாய்மையை காட்டினான். எவரு? அது பேர் என்ன? கண்ணனா? உன் பேர் என்ன? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் பேர் வச்சுக்கிட்டு அண்டசர் உலகங்கள் அனைத்தையும் காட்டுவது யாரும் கேட்டா அவரே தெரியல. ஆடி போத்த திங்கிற என்ன திங்கிறான். வீட்டு பக்கத்துல இருந்து வர உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். உன் பேர் ராதாகிருஷ்ணன். முத்துச்சிப்பி உங்க வேறு குனிய வச்சு வெள்ளம் எடுத்தாங்க. உங்களை தானே பண்ணி வச்சாரு. என்ன எங்க குனிய வச்சாரு? நீங்க போய் தொப்புல வாய வச்சாங்க. எவன்டா சொன்னது? ராமதாஸ் தொப்புள்ள வாய் வச்சு எந்த விளங்காத வேண்டும்? பக்த பிரகலாதன் இரணியம் கொண்டாட்டி லீலாவதி. வேற பொம்பளை இடத்துல ஒருதான் அந்த லீலாவதிய தூக்கிட்டு போனா தேவையில்லை. தூக்கிட்டு போயிருக்கேன். தொப்புல பார்த்தா அந்த அம்மா கிடந்துட்டு போறேன். அடுத்தவங்க முன்னாடி நீ போய் கூட வச்ச அறிவு கட்டவனே, நீ சோத்த திங்கிறியா? அடுத்தவங்க கொண்டாட்டிய கூட்டி போறியடா. முத்தியான துப்பிக்கை மாதிரியே அடுத்தவங்க முன்னாடி கூட்டி போறது அழகு அப்படின்னு சொல்லிட்டு லீலாவதிய நான் கூட்டி போனேன். அப்ப நாலு வரதுக்கு 2 வாரம் ஆயிருக்குமே. ககன மாற்றமாக ஓட்டி ஒரு இதே ஓட்டி கொண்டு போய் கொண்டு போய் கைக்குள்ளே பத்திரமாக வச்சிருந்தேன். நல்லா உட்கார் காசு அந்த அம்மா ஒரு கதை சொல்றான். டேய், அந்த அம்மா நரமான கர்ப்பிணி. அது உள்ள குழந்தை இருக்காங்க. வயிற்றுக்குள்ள குழந்தை லீலாவதி. ஆமா நீ நிறமான கர்ப்பம். அதுக்குள்ள இருக்கிறவன் யாரு? கற்பனை பொம்பளை என்ன பண்ண தாய் விளையாண்டு அப்படி வைத்திருக்கும் பொழுது ஒரு கதை சொல்லி. என்ன கதை? என்ன கதை? அதானே என்ன கதை? அதே சரி, ஒரு கதை சொல்லு. சொல்லு. நீ சொல்லு. அனித கதை அனித யானதான ரொம்ப ஒருக்கிறா ஒரு கதை சொல்லு பாப்போம். ஒரு ஒரு கறி டேய், நான் சொன்ன கதை என்ன கதை? குடும்ப கட்டுப்பாடு கதையா? என்ன சொன்ன? இல்ல மாத்திரை ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம் அறிவுட்டவன். பாகவதம் பாகவதம் அந்த நூலில் இருக்கக்கூடிய கதை யாரை பிடிக்கும்? கிருஷ்ணனுடைய வீரர்களுடைய கதை. அந்த கதையை சொன்னேன். சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்படியே தூங்கிட்டேன். இதுதான்டா சமயம் பார்த்தேன். அப்படியே சொல்லிட்டேன். தூங்கும் சமயம் தூங்கு சமயம் கதையை சொல்லிக் கொண்டே இருந்தேன். அவள் சொல்லிவிட்டாள். ஆனால் அவள் வயிற்றிலே இருந்தானே குழந்தை, அவன் என்ன செஞ்சான்? அவன் கதையை சொல்லிட்டு இருந்தேன். இந்த குழந்தைக்கு முக்கிய ஏற்படுத்தும் அப்படின்னா பிறக்கும் பொழுது சுவாசம் எங்க இருக்கு? தொப்புள் அங்கதான் இருக்கு. அப்பதான் பார்த்தேன் அவனுக்கு முக்கிய ஏற்படுத்தும் தொப்புள. மேல அது சொல்லணும். தொப்புள பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? 2 3 கிலோமீட்டர் தொப்புளுக்கு நேராக நின்று ஓம் நமோ நாராயணாய நம. அது நாராயண மந்திரத்தை சொன்னேன். இந்த சுவாசத்தின் தொப்புளுக்குள் அப்படியே காற்றோடு காற்றாக உள்ளே நுழைந்தது. அங்கே குழந்தை பிரகாதன். அப்போ ஒரு தீப்பு கிடைக்கிறேன். ஓசு தொப்புல வச்சே கலக்கிறாரு. தொப்புளுக்கு நேராக ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொன்னேன். அது இதுதான் நான் சொன்னது. ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாரும் அந்த முப்பல தொப்புள்ள போய் வரைய வச்சு சமைக்க துப்புல வைக்கிற நேரம் முப்பல குப்பரை பண்ணும். அந்த அறிவு நிறமாக கற்பிய முதுகுல வச்சு அந்த பிரகலாதனுக்கு
அதனாலதான் உன் கடவுள் எங்கடா இருக்காங்க? என் கடவுள் தூள் இருப்பார், திரும்பல் இருக்காங்க. நரசிம்ம அவதாரம் கம்பெனிக்கு தடிப்பாரு கதாயா கதை கதை. அது வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தா எங்க கொண்டாரு? எங்கன கொண்டா? வீட்டுக்குள்ள இல்லாம, வெளியில இல்லாம, வேலை இல்லாம, கேள்வி இல்லாம, எருவடை இல்லாம, தகட்டை இல்லாம, எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் வாசல் படிக்கிற தூக்கி வச்சு நகை கட்டுறாங்க. தொப்புள்ள வச்சது தொப்புள பார்த்து சொன்னதுக்கு எல்லா பேரும் தொப்புள வாங்கி வச்சிருக்காங்க. இது சரியா? அவச்சாரம் அப்படி வச்சாங்க. நான் ஒரு முனிவன், நான் ஒரு சனிவன், நான் ஒரு சித்தன், நான் ஒரு புத்தன். காணப்பையன், காணாம போயிட்டேன். கடகப்பையன், அவருக்கு என்ன சேவலகராசி, அதை என்னன்னு நாரதன். இந்த தண்ணீரை நான் ஏண்டா 10 கிலோ குறைஞ்சிருக்கா? பார்த்தா அம்மன் டப்பா கடப்படுறது விளையாட்டு பருவம். 3 மத்தில சீட்டு விளையாடுற மாதிரி தொட்டு பேசாதே. நாங்கள் தேவர்கள், நாங்க ராவுத்தர். நீங்கள் எல்லாம் மானிடர். ஆமா, நீ என்ன பார்த்து திருடவ செஞ்சாங்க. கச்சாய வாங்க கஞ்சாய வாங்க. 4 மூட்டை 40 ரூபாய் தரியா? மதன் மாட்டாங்களா? சரி, இங்க எங்க மேலும் மேலூர்ந்து வர்றதுக்கு இலைக்கல உடம்பு ஓடி வண்டியா தேய்க்கிறது. ககன மாற்றம் 15 டோலம் ககனம் என்றால் ககனம் என்றால் பறந்து வரக்கூடியது. லைன் கதை அடிச்சா உனக்கு அட்டி வாங்க வர உன் பேச்சில் பிழை. அவ 10 ரூபாய் சம்பளத்துல முடிச்சு இன்னைக்கு முதலாளி நீங்க தானே? அப்ப பேசாம அப்ப புனிய வச்சு என்ன எடுத்தவன் யார? அதான் மாடு வைக்கிற வைக்கிற எங்க எடுத்தா? வீட்டுலதான் எடுத்தாங்க. அப்புறம் கடவுள் எங்க எடுத்தா? அவங்க வீட்டுலதான். அவன் வீடு எங்க இருந்துச்சு? கோகுளத்துல. கோகுளம் எங்க இருந்துச்சு? தமிழ்நாட்டுல. அதோட மறுபடியும் அரிசியை போலாம். அறிவு சிவனம் ஒன்று, அறியாத வயலம் பெற்று மன்னர் அரி சிவன் ஒண்ணு, அறியாத வயலம். அறி அறியாதவன் வாயிலே மன்னன். அந்த கண்ணன் வாயிலே மன்னர் பெற்றான். அப்ப ஆதவன்னா பெருமான். யாதவன்னா கண்ணு, ஆதவன்னா யாதவன் சினிமா படம். ஆதவன்னா யாதவன் ஆதவன்னா என்னடா? அது ஆதவன் வாயில. யாதவன் ஆதவன் யாதவன்னா கண்ணு, கண்ணு யாதவத்திலே சொல்லுங்க. ஆமா. அப்ப ஆதவன்னா அது நீ சொல்லு, நான் உனக்கு சொல்லு. வேலை ஆசைப்படுறியா? ஆதவன் என்றால் சூரியன். அது சூரியனா? அப்படி ஆதவன் அது வராது. அறியாதவன், 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 ஆதவன் வேற யாதவன். சரி சரி இருக்கட்டும். என்னடா கடகமே புலி. 10 ரூபாய் பையனா? நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும். அந்த கம்பெனிலையும் பாடி ஓட வச்சிருக்காங்க. கடகமே கைத்தொழிலாக கற்றுக்கொண்டு போயிட்டு நாராயணன் பாடி ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தங்கக்கூடாது. போயிட்டு ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் அந்த இடத்துக்கு அப்படியே போயிட்டு நீ இங்க இருந்து மாட்டுக்காக போறதுக்கு 3 நாள் ஆகும். நடந்து எப்படி ஒரு நாளைக்கு கரணம் கரணம் அனைத்த மாத்திரத்தை மறந்து விடுவேன். மறைந்து சென்று இந்த தூர்களுக்கு முன்னாடி நினைத்த மாத்திரத்தை மறையக்கூடிய கிணத்துலாம் போய் குளிச்சேன்னா குளிச்சுடுவேன். தண்ணி வெளியேறி ஈஸியா குளிச்சு போயிடாது. என்ன திருப்பி ஒரு ஆளே தண்ணியை குளிச்சோம். கமான் பாய் பஞ்சாயத்து கீழே தலைக்கு 250 சின்ன பையன். சரி இங்க எதுக்கு காவலுக்கு வந்தோம்.
ஆனா நிறைய இருக்காரு மூணு நடக்காரு எங்க அப்பா யார் தெரியுமா? அது அப்படியாதான் பிரம்மா. நான் பக்கம் யோனி உள்ள பக்கம் ஒற்றம் என்பது யோனியப்பன். என்ன பண்ண யோனியப்பன் நீர் பிறப்பது, முட்டையில் பிறப்பது, வித்துவில் பிறப்பது, வியர்வையில் பிறப்பது என்ன? எல்லாத்தையும் பரப்பது. உளுந்த பரப்பது, தோரம் பரப்பது. இந்த சமையல் இருக்கா உடனே இல்ல என்ன ரொம்ப சோகமா போறீங்க காதல் போயாக்கா பயமுறுத்துறாங்க. எங்க அப்பா யாரு? பிரம்மா. எங்க அப்பா ஆம்படியா பேரு நம்பிராஜ. எங்க அம்மா கலைவாணி. எங்க அம்மா நங்கே போகணும். என் மாமி சிவபெருமா. எங்க மாமி சுருளிராஜா. எங்க அத்தை பார்வதி. எங்க அத்தை கோவை வரலாம். தாத்தா நாராயணன். எங்க தாத்தா யாருன்னா புள்ளமணி. பாட்டி மகாலட்சுமி. எங்க வாட்டி மனோரமா. நம்ம பாட்டி அம்மா வாட்டி செட்டிநாட்டுக்காரன். சரி உள்ள சட்டை நடிச்ச கேட்கத்தான் தெரியும். தப்பா கப்பா தூக்கி போட்டு நம்ம பக்கத்துல தான் பாத்திரம் இருக்கு. பெண்கள் ஒன்றே தங்கை. பெண்கள் என்றாலே எனக்கு மாறி வருகிறார். மண்ணாசி பொன்னாசி பெண்ணாசி மூவாசி இல்லாதவன். மூணு லாட்டா என்ன பண்ணுவேன் பாத்துட்டே அப்படியே ஓட முடியும். அதுதான் பெண்களே வேண்டாம் என்று முடிவு செய்ய ஏன் பெருசா கழிக்க முடியுதா? ஏற்கனவே 52 பொண்டாட்டி. கொஞ்சமா தெரியுது.